கடலூர் அருகே உள்ள கிராமங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தேசிய பேரிடர் மீட்படை வீரர்களும் வீராங்கனைகளும் மீட்பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அங்காளன்குப்பம் பகுதியில தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மக்களை மீட்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரவிலும் இந்த மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கினுடைய அளவு அதிகரிக்க காரணமாக கரையோரமாக வெள்ளம் புகுந்து சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிராமங்கள்ல எல்லாம் வீடு வீடாக சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த பணியில பெண் வீராங்கனைகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அரக்கோணம் இருந்து வந்திருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் 3 குழுக்கள் வீதமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று நேராக மக்களை மீட்டு முகாம்களுக்கு அழைத்து செல்கின்றனர். அந்த வகையில் இந்த அங்காளம்மன்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை இன்று மதியத்தில் இருந்து அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இரவும் தற்பொழுது இந்த மீட்பு பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்கு இருக்கும் சிறுவர் ஒருவனை மீட்டு அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு முகாம் மையத்திற்கு அழைப்பு செல்லக்கூடிய அந்த பணியிலையும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து புறப்படும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறது.